30 வருஷம் கடின உழைப்புக்கு அப்புறம் மிலிட்டரியில பயன்படுத்துற சர்வேலன்ஸ் ஏர்கிராப்டை இந்தியாவிலே தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ப்ராஜெக்ட் பேர் பாத்தீங்கன்னா நேத்ரா MK1A. இந்த ப்ராஜெக்ட் என்னன்னா பிரேசிலியன் எம்ப்ரேர் ஏர்கிராப்ட் மேல இந்த நேத்ரா MK1A இந்தியாவில தயாரிச்ச மாடியூலா இன்ஸ்டால் பண்ணுவாங்க. இந்த நேத்ரா ஏர்பார்ன் ஏர்லி வார்னிங் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டத்தை பத்தி சிம்பிளா சொல்லணும்னா ஒரு 4 காம்பனன்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் காம்பனன்ட் பாத்தீங்கன்னா ஆக்டிவ் எலக்ட்ரானிக் ஸ்கேன் அரே ரேடார். இந்த ரேடார் என்ன பண்ணும்னா ஏர்கிராஃப்ட் மேல போகும்போது சுத்தி 250 இருந்து 400 கிலோமீட்டர் வரைக்கும் வேற ஏதாவது ஏர்கிராஃப்ட் வருதா இல்ல வேற ஏதாவது மிசைல் நம்ம நோக்கி வருதான்னு சொல்லிட்டு ஸ்கேன் பண்ணிக்கிட்டே இருக்கும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா நம்மளை சுத்தி வர்றது இல்ல நோக்கி வர்றது ஃப்ரெண்ட்லி ஏர்கிராஃப்டா இல்ல எனிமி ஏர்கிராஃப்டான்னு சொல்லி கண்டுபிடிக்கும். மூணாவது பாத்தீங்கன்னா அந்த ஏர்கிராஃப்ட்லயே ஒரு மிஷின் கம்ப்யூட்டர் இருக்கும். ஸோ அதுதான் இந்த எல்லா சிஸ்டத்தையும் கொலாட் பண்ணும். நாலாவது பாத்தீங்கன்னா செக்யூர்டு கம்யூனிகேஷன் சிஸ்டம். அதாவது இதுல கிடைக்கிற மொத்த டேட்டாவையும் கிரவுண்ட் ஸ்டேஷனுக்கும் இல்ல பக்கத்துல இருக்க லிங்கா இருக்க ஏர்கிராஃப்ட் கிட்டையும் என்ன இவங்களை அடிக்கணுமா வேணாமான்னு சொல்லிட்டு ரெகுலரா இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஏர்கிராஃப்ட் யூசேஜ் என்னன்னா சர்வேலன்ஸ் மட்டும்தான். இது யாரையும் அடிக்காது. பட் நம்ம நோக்கி யாராவது வராங்களா இல்ல இந்தியா நோக்கி ஏதாவது வந்துட்டு இருக்கான்னு ஃபர்ஸ்டே பாத்துரும். லேண்ட் அண்ட் சி பேஸ் டார்கெட் ரெண்டுமே யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாம இதோட கவரேஜ் ஆங்கிள் பாத்தீங்கன்னா 240 டிகிரிஸ். நேத்ரான்ற ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா 1980s ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 1999ல ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. அதனால நம்ம அரக்கோணத்துல தான் ஆச்சு. அதனால இந்த ப்ராஜெக்டை கொஞ்ச நாள் ஹால்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 2004ல மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த 2015ல பாத்தீங்கன்னா ஓரளவு எல்லாமே முடிஞ்சு இண்டக்ஷன் பண்ணாங்க. 2017ல ஃபீல்ட்லயே இறக்கி அடிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் நோட்டபுளா பாலகோட் ஏர் ஸ்ட்ரைக்ல இந்த ஏர்கிராஃப்ட் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுவும் நேத்ரா மாடியூல் யூஸ் பண்ணி. அதுக்கப்புறம் நோட்டபிளி போன வருஷம் ஆபரேஷன் சிந்தூர்லயுமே இந்த ஏர்கிராஃப்ட் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நேத்ரா பாத்தீங்கன்னா ஃபீல்ட்லயுமே யூஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போ ஃபைனல் ஆபரேஷனல் கிளியரன்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இனிமேல் அபிஷியலா 3 ஏர்கிராஃப்ட் நேத்ரா ஃபிட் பண்ணி நம்ம ஏர்ஃபோர்ஸ்ல இருக்கும். ஸோ இந்தியாவோட வேஸ்ட் சைஸ்னால இந்தியா ஃபுல்லா அந்த பார்டர் ஏரியாஸ் கவர் பண்றதுக்கு 18ல இருந்து 24 ஏர்கிராஃப்ட் தேவைப்படும். பட் அட் பிரசன்ட் நம்மள்ட்ட மொத்தமே 6 ஏர்கிராஃப்ட் தான் இருக்கும். 3 இந்த நேத்ரா ஏர்கிராஃப்ட், அடுத்த 3 பாத்தீங்கன்னா ஃபால்கான் ஏர்கிராஃப்ட். ஸோ அந்த ஃபால்கான் இஸ்ரேல்ல இருந்து இம்போர்ட் பண்ண மாடியூல் போட்டிருக்குது. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா நேத்ரா MK2Aன்னு சொல்லிட்டு அடுத்த மாடியூலும் R&D போயிட்டு இருக்கு. அதுவும் ரொம்ப கூடி சீக்கிரத்துல முடிஞ்சிடும். அது ஒரு 6 ஏர்கிராஃப்ட் அந்த ப்ராசஸ்ல போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 6 நேத்ரா மார்க் 1க்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இந்தியாவிலே தயாரிக்கிறனால என்ன பெனிஃபிட்னு பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் என்னன்னா இந்தியாவிலே தயாரிச்சோம்னா நம்ம இந்தியாவுக்கு ஏற்ற மாதிரி எல்லா காம்பனன்ட்ஸும் டிசைன் பண்ணிக்கலாம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்தியாவில மிலிட்டரி ரிலேட்டட் R&D டெவலப் ஆகும். மூணாவது பாத்தீங்கன்னா ஆபரேஷன் மெயின்டெனன்ஸ் அந்த பொருளோட காஸ்ட் ரொம்ப கம்மியா இருக்கும். நாலாவது பாத்தீங்கன்னா இந்தியாவை யாரும் ஸ்ட்ராட்டஜிக்கா எப்பயுமே டிக்டேட் பண்ண முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக், ஃபாலோ, ஷேர் பண்ணிருங்க. மறக்காம இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணிருங்க.